ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமாக வெளியான கேரி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் ஸ்டீஃபன் கிங் எழுதின கேரி அப்படிங்கிற புக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கேரி எவன் ஹை ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இவங்க பேசிக்கா ஒரு ஷையான ஒரு பர்சன். இதனாலே பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இவங்களுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. அவங்களுடைய சக மாணவர்கள் அவங்கள புள்ளி பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா ஒரு கண்டிப்பான ஒரு தாயா இருக்காங்க. அவங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே பனிஷ் பண்ற ஒரு நபரா தான் இருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதலே டீச்சர்ஸ் தான். அவங்க மட்டும் தான் இவங்களை வந்து பாசமா பாத்துக்கிறாங்க. இவங்களுடைய ப்ராம் நைட் அப்ப அந்த புல்லிங்கும் இவங்களோட சகிப்புத்தன்மையும் ஒரு டிப்பிங் பாயிண்ட்டுக்கு போக இவங்களுக்கு இருக்கிற அமானுஷமான சக்தியை வச்சு அங்க நடந்த கோர சம்பவங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. க்ளோயி கிரேஸ் மோரெட்ஸ் பாத்தீங்கன்னா கேரி ரோலுக்கு ரொம்ப நல்லாவே ஃபிட் ஆகுறாங்க. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சவங்களும் ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. ஹாரர் என்விரான்மெண்ட்டை ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணாங்க. குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சிகள் இருக்கிற அந்த ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாமே ஸ்டேஜ் பண்ண விதம் ரொம்ப நல்லாவே இருக்கும். என்டர்டெய்னிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. கேரியோட சூப்பர் பவர் யூஸ் பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் த மூவி அப்படின்னு சொல்லலாம். சிஜே ஒர்க் எல்லாமே நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. 1976ல ஒரு கல்ட் கிளாசிக் மூவியா வெளியான கேரி படத்துடைய ரீமேக்கா இந்த படம் வந்தாலுமே அந்த படத்தை மேட்ச் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த டிஜிட்டல் உலகத்துல புல்லிங் அப்படின்றது எப்படி பண்றாங்க அப்படின்றத ஒரு டிஃபரன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அது தவிர அந்த முதல் பாகத்துக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்றது இல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். சோ இந்த ரீமேக் பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு ரீமேக் அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல அதற்கான கோல் எலிமெண்ட்ஸும் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. கேரி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.